தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஜூலை மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பர் வழியாக இறைவனிடத்தில் நாம் மன்றாடுவோம். புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் அந்த தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. எசாயா புத்தகம் 63, 2 மற்றும் 3 இறை வார்த்தைகளை நான் வாசிக்கிறோம். உமது ஆடை ஏன் சிவப்பாயிருக்கிறது? திராட்சை ஆலையில் மிதிப்பவனுடைய ஆடையைப் போல் உமது வஸ்திரங்கள் ஏன் இருக்கின்றன? நான் ஒருவனே திராட்சை ஆலையை மிதித்தேன், மக்களிலே ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை. என் கோபத்தில் அவர்களை மிதித்தேன், என் சினத்தில் அவர்களை நசுக்கினேன். அவருடைய இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெறித்து என் உடைகள் அனைத்தையும் கரைபடுத்தியது. இந்த பகுதி 2 முக்கியமான அர்த்தங்களை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இறைவனின் நியாய தீர்ப்பு, தீமையின் மீது கடவுளின் நீதியான தீர்ப்பை இது சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்துவின் இரத்த தியாகத்தின் முன்னறிவிப்பு. கத்தோலிக்க விளக்கத்தில் சிவந்த ஆடை கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தையும் மனிதகுல மீட்புக்காக அவர் அனுபவித்த பாடுகளையும் நினைவுபடுத்துகிறது. இந்த 2 விளக்கங்களையும் நாம் இந்த வார்த்தையின் மூலமாக புரிந்து கொள்கிற போது, இறைவனின் சினத்திற்கு இறைவனே பரிகரிக்க தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இதைத்தான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 15, 16 நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திற்கு தீர்ப்பு அளிப்பதற்காக அல்ல, மாறாக தம் மகன் மீது அன்பு கொண்டிருக்கிற மக்களை மீட்பதற்காக அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும் என்று தந்தையாம் கடவுள் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்ற சத்தியத்தின் மூலமாக வாழ்வு பெறும் பொருட்டு, என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு நான் என் உடலையே தகன பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் நமக்கு வலியுறுத்தியதைப் போல நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அவர் தன் உயிரையே தகன பலியாக ஒப்புக் கொடுத்தார். அந்த இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட ஆடையை இப்போது நாம் அணிந்திருக்கிறோம். பாவத்தினால் வீழ்ந்த மனிதன் தனக்கென உண்டாக்கிய வஸ்திரம் அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கவில்லை. மாறாக தந்தையாம் கடவுளால் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த ஆடையே நம்முடைய ஆன்மாக்களின் பாதுகாப்பாக இருக்கிறது. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தை நமது இதயத்தில் சிந்தித்து அதனுடைய பரிபூர்ண பலனை ஒவ்வொரு நாளும் நம் ஆன்மாக்கள் அனுபவிக்க இறையருள் வேண்டி இணைந்து நாம் மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. பேராற்றலும் பேரன்பும் கொண்ட எங்கள் அன்பு இறைவா, உம்மை எம் முழு உள்ளத்தோடு ஆராதித்து துதித்து மகிழ்கிறோம். யோசனையில் பெரியவர் நீர், செயல்களில் வல்லவர் நீர். உம்முடைய செயல்களெல்லாம் ஆராய்ந்து பார்க்க முடியாதபடி வியப்பாக இருப்பதை நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். பணிப்பெண் தன் தலைவனின் கண்களை நோக்கி காத்திருப்பது போல் நாங்கள் உம்மையே நோக்கி காத்திருக்கிறோம். எம் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நீர் ஏற்பாடு செய்திருக்கும் காரியங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் சரியாக செய்து வரும் உம்முடைய திட்டத்திலே எம்முடைய குடும்பத்திற்காக நீர் ஏற்பாடு செய்திருக்கும் காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. மனமுடைந்து சோர்வுற்றிருக்கும் பெற்றோர்களின் கண்ணீரை இன்று நீர் துடைத்தருள்வீராக.
சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடிக்கும் தூய ஆவியானவர் தாமே இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் திருமண தடைகள், குழந்தை பாக்கியமின்மை, குடும்ப பிரச்சனைகள், பிரிவினை சக்திகளை முறியடித்து குடும்பத்தின் மகிழ்வை, சமாதானத்தை உறுதி செய்வீராக. வல்லவரின் கரங்களிலே எம் பிள்ளைகளை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய கல்வி முயற்சிகளையும், வேலை வாய்ப்புகளையும், எதிர்கால சிந்தனைகளையும் நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும். இந்த உலகத்தின் தீமைகள் அவருடைய உள்ளங்களை கவர்ந்து பாவத்தில் வீழ்த்தி விடாதபடி நீரே அக்கினி கோட்டைக்குள்ளே அவர்களை மறைத்து வைத்து பாவச் சுவற்றிலிருந்தவர்களை விடுவித்து காத்தருள வேண்டும் என்று உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் உம்முடைய அன்புக்கு சாட்சியாய் விளங்கும்படியாக உமது திரு இருதய அன்புக்குள் அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படவும், என்னாலும் உமது அரவணைப்பில் மகிழ்ந்து வாழவும் இறையருள் அவர்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.